ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எல்லோ ஜோன் 160 நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஸ் நம்பர் 375 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1995 நவம்பர் 14 நடக்குது இந்த அந்த பஸ்ஸு யுவான் விங் வாங்கினு ஃபாக்ரத் ஹில்ஸ்க்கு போக தயாராக இருக்குது. அந்த பஸ்ஸில் ஒரு சீட்டு கூட காலியாக இல்லை, எல்லாம் ஃபுல்லுக்கு. அந்த பஸ்ஸு ஃபுல்லாகவே கூட்டம் குஞ்சு இருக்குது. அப்போ அந்த பஸ்ஸு மெதுவாக ஃபாக்ரத் ஹில்ஸுக்கு போக ஆரம்பிக்குது. போக போக எல்லாரும் இறங்கிட்டாங்க. இந்த பஸ்ஸில் உள்ள எல்லாரும் கீழே இறங்கிட்டாங்க. இப்போ இருக்க பஸ் டிரைவரும் கண்டக்டரும் மட்டும்தான். இப்போ போயிட்டே இருக்கு. ஸ்டாப்பிங்கில் 4 பேர் வராங்க. கப்புள்ஸு, ஒரு பாட்டி, ஒரு காலேஜ் படிக்கிற பையன். அப்படியே ஃபாக்ரத் ஹில்ஸுக்கு அந்த பஸ்ஸு போக ஆரம்பிக்குது. இந்த வழி ஈஸியான்னு கேட்டால் இல்லை, ஏன்னா இந்த வழி தான் கஷ்டம். இது ஏன்னா காட்டு பகுதியில் போயிட்டு இருக்கு இந்த பஸ்ஸு. சேர்த்து அந்த காட்டுக்குள்ளே தனியாக போகிறது டிக்கு டிக்குன்னு தான் இருக்கும். எல்லாருக்குமே பரபரன்னு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட்டாக காட்டு பகுதியில் உள்ள 2 சவுண்டு தான் கேட்குது. ஒன்று இன்ஜின் சவுண்டு, இன்னொன்று பஸ் சவுண்டு. இதில் டிரைவருக்கும் படுத்தமாக இருக்குது, கண்டக்டருக்கும் படுத்தமாக இருக்குது. போகிற வழியில் பார்த்தா ஒரு 3 பேர் கை காமித்துறாங்க. அவங்க பார்க்கவே வித்தியாசமாக இருக்காங்க. சென்டரில் 2 பேர் சென்டரில் ஒருத்தவங்களை தாங்கி பிடிச்சிக்கிட்டே வராங்க. அப்போ பஸ்ஸில் ஏறுறாங்க. அவங்க பார்க்க வித்தியாசமாக இருக்காங்க. எல்லாருக்கும் பயம் வருது. அவங்க உடுத்திருக்க உடைய பார்த்தா சைனாவில் உள்ள பழைய காலத்து உடை மாதிரி இருக்குது. அப்போ அந்த பாட்டிக்கு எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்கா. நடுவில் உள்ளவன் 2 பேரும் ஃபேஸை காமிச்சிருக்காங்க. நடுவில் உள்ளவங்க மட்டும் மூஞ்சை மறைச்சிருக்காங்க. அப்போ அந்த 2 கப்புள்ஸும் இறங்கிடுறாங்க அடுத்த பஸ் ஸ்டாப்பில். இப்போ பஸ்ஸு போய்கிட்டே இருக்குது. அந்த பையன் இருக்கான, அந்த பையன் அந்த பாட்டியோட பர்ஸை திருடிட்டாண்டு அந்த பாட்டி கண்டக்டரில் சொல்லியிருக்காங்க. நேரத்தில் அந்த பாட்டி அந்த பின்னாடி 3 பேர் உட்காந்துருக்காங்களே, அந்த 3 பேரை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. திடீர்னு அந்த பஸ்ஸில் டக்குனு பாட்டி கட்டி அந்த பையன் என்னோட பர்ஸ் எடுத்துட்டான்னு கண்டக்டர் சொல்கிறாங்க. கண்டக்டர் பாட்டிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த பையன் என்ன சொல்கிறான், நான் எடுக்கலை, லாஜிக் எப்படி வரும், நான் முன்னாடி உட்காந்துருக்கேன், பின்னாடி உட்காந்தாவது எடுத்துருக்கலான்ங்களாம் அப்படின்றான் அந்த பையன். கேர்ஃபுல்லாக பார்த்து திரும்பி இருக்கான். பாட்டி மூளை குழம்பி உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா என்கிட்ட நீங்களும் அப்படி பேசுகிறீங்க, ஊசுதனமாக பேசுகிறாங்க, நீங்கள் கண்டுக்காதீங்க. லேடி கண்டக்டரும் யோசிச்சு பார்க்குறாங்க, இவன் பேசுறதுல லாஜிக் இருக்குது அப்படின்ட்டு. லேடி கண்டக்டர் சொல்கிறாங்க, இந்த பையன் தேடி இருக்க மாட்டான், அந்த பையன் மேலே சந்தேகம் இல்லை. அந்த பாட்டிமாட்ட போய் மெதுவாக போய் சொல்கிறாங்க, பாட்டிமா எங்கேயாச்சும் பர்ஸு கீழே போட்டிங்களா பாருங்கள், நல்லா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க லேடி கண்டக்டர். பையன் முன்னாடி உட்காந்துருக்கான், திருடுறதுக்கு சான்ஸ் கிடையாது. பர்ஸ் எங்கேயோ விழுந்திருக்கலாம், பஸ்ஸுக்குள்ளே இருந்தால் நான் தேடி தரேன் உங்களுக்கு. லேடி கண்டக்டர் அந்த பையன் திருடன்னு அந்த பாட்டிகிட்ட சொல்கிறாங்க. அந்த பாட்டி புரிஞ்சிக்காமல் அவன் தான் என் பர்ஸை திருடுனா கத்திக்கிட்டே இருக்காங்க. பர்ஸு வேணும்ன்ட்டு திருடிக்கிட்டு இருக்காங்க. கண்டக்டருக்கு குழம்பி போகுது. அந்த பாட்டிமா கத்திக்கிட்டே இருக்காங்கன்ட்டு பஸ் டிரைவரும் டென்ஷன் ஆகிடுறாரு. அந்த பாட்டி டிரைவர் என்னம்மா சொல்கிறாரு, பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, உங்கள் சண்டையே போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே போய் வச்சுக்கோங்க அந்த பாட்டிகிட்ட போய் டிரைவர் சொல்கிறாரு. கண்டக்டர் அந்த பாட்டிகிட்ட போய் என்னம்மா சொல்கிறாங்க, பொறுமையாக இருங்க பாட்டிமா, அந்த ஸ்டாப் வந்தோடனே உங்களை இறக்கி விட்றாங்க. இந்த லேடி கண்டக்டர் அந்த பாட்டியை சமாதானப்படுத்துகிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த பஸ் ஸ்டாண்டே வந்துடுச்சு. லேடி கண்டக்டர் பாட்டியும் அந்த பையனையும் பஸ்லேருந்து கொஞ்சம் பார்த்து மெதுவாக கீழே இறங்குங்க அப்படின்னு லேடி கண்டக்டர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு துளி விருப்பம் கூட இல்லை. இறங்கினோடனே சண்டை போடுறான். என்ன பாட்டி, நான் சொல்லவே இல்லையே, நீங்கள் எப்படி பாட்டி என்கிட்ட நான் திருடலன்னு சொல்லலான்னு. அந்த பஸ்ஸும் வெதுவாக கண்ணு கட்டுற தூரத்துக்கு போயிடுது. அப்புறம் அந்த பாட்டி சொல்கிறாங்க, தம்பி நீ கட்டாதப்பா, அமைதியாக கொஞ்சம் ஈரி, நான் சொல்கிறது கேளு. ஏன் பாட்டி, நீங்கள் தான் பாட்டி. அந்த பையன் சொல்கிறான், நீங்கள் தான் பாட்டி பர்ஸை தின்னீங்க, வாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போங்கிறாங்க. பாட்டி வெதுவாக கிட்டக்க பாட்டி டே நீ தானே எனக்கு டைம் சொல்லணுங்கிறாங்க. அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, பின்னாடி நான் பார்த்தேன் அந்த 3 பேரில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தரமான காத்தடிச்சுது. அப்போ பார்த்தா அவங்க காலே இல்லை அந்த 3 பேரில் ஒருத்தவங்களுக்கு அப்படிங்கிறாங்க.
அவங்க வந்து ஒரு பேயின்ங்கிறாங்க அந்த பையன்கிட்ட. என்ன பற்றி போய் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நம்பலாத்தி போடா வாடா, இப்போ நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்போன்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அந்த போலீஸும் சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்குவோம் மெதுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த போலீஸ்க்கு என்னன்னா இந்த பாட்டி சொல்கிறது பொய்ன்னு நினைக்கிறாங்க. இது காலையில் எழுந்துச்சி அந்த பாட்டியும் பஸ் ஏற்றி விட்டுடுறாங்க போலீஸு. இப்போ அடுத்து நியூஸில் போய் பார்த்தா அந்த பஸ்ஸு 375 பஸ் இருக்குல்ல, அது வந்து அந்த மலைக்கு ஹில் ஸ்டேஷன் போச்சுல, அது இன்னும் அந்த ஹில் ஸ்டேஷன்லேயே போய் சேரலன்னு வந்திருக்கு, நியூஸ் வந்திருக்கு. போலீஸ்லாம் அதுக்குன்னு விசாரணை பண்ணி அப்படியே அந்த இப்போ அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, அப்படியே சோஷியல் மீடியாவில் போய் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த போலீஸ்க்கும் போய் சேர்ந்துருது. அந்த பாட்டியும் வந்து எல்லா ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. ரிப்போர்ட்லாம் அந்த பாட்டிட்டு வந்து கேட்குறாங்க. அடுத்துதான் பார்த்து அந்த உலகம் ஃபுல்லாகவே இந்த கதை வந்து பரவிடுச்சு. அந்த போலீஸ்லாம் இப்போ தேடி போய் பார்க்குறாங்க. ஒரு லேக்கு வந்து போகிற வழியில் அந்த பஸ் வந்து கழிச்சிருக்கு. அந்த லேக்கில் எடுத்து பார்த்தா அதில் வந்து மொத்தம் 4 டெட் பாடி இருந்திருக்கு. 2 டெட் பாடி வந்து நேற்று செத்துது, பாக்கி 3 டெட் பாடி வந்து பல வருஷங்களுக்கு பின்னாடி செத்துது. போலீஸும் சரியான ஷாக் ஆகிடுறாங்க எல்லாரும். என்னடா 3 டெட் பாடி வந்து பல வருஷத்துக்கு பின்னாடி வந்து செத்த மாதிரி இருக்குன்ட்டு. சரி நம்ம வந்து இதை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா இந்த 2 டெட் பாடியும் முன்னாடி செத்தது, இந்த 3 டெட் பாடியும் பல வருஷத்துக்கு முன்னாடி செத்தது தெரிய வருது. இதில் நிறையா ரிசர்ச்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு குறி வந்து என்னதுன்னா, பஸ்ஸு வந்து ஃபியூவல் இருக்குல்ல, அந்த மலை பகுதியில் எப்படி வந்து போச்சு அப்படின்னு முதல் இது பெட்ரோலை ஹில் ஸ்டேஷன் போகிற வரையும் தான் பெட்ரோலே போத்திருக்காங்க. ஆனால் இந்த பஸ்ஸு எவ்வளோ தூரத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா 100 மீட்டர்ஸ் தூரத்துக்கு தூரமாக இருந்துச்சான். எப்படி பெட்ரோல் இல்லாமல் பஸ்ஸு போயிருக்குன்னு பெட்ரோலில் பார்த்தா பெட்ரோலுக்கு பதிலாக ரத்தம் வந்திருக்கான் பஸ் உள்ள. இதெல்லாம் பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க. அந்த லேக்கில் வந்து எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல. சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த போகிற வழியில் அந்த சிசிடிவி கேமராவில் பஸ்ஸு ஒன்று கூட ஒரு சிசிடிவி கேமராக்குள்ளே மாட்டவே இல்லையா பஸ்ஸு. எப்படி போச்சுன்னு தெரியல லேக் சைடு. இது ஒரு டவுட்டு. சயின்டிஸ்ட்லாம் எப்படி வந்து இவங்க 2 பேர் தவிர பாக்கி 3 பேர் வந்து பல வருஷத்துக்கு பின்னாடி வந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வேறு இன்னொன்று இது. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.